இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மரியா என்னும் பெண் லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவை காட்டிக் கொடுத்த இயேசுவின் சீடன் யூதாசு இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள். என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்க போவதில்லை என்றார் என்ற விவிலிய பகுதி நமக்கு இன்று தரப்படுகின்றது. நாம் ஒரு லட்சியத்திற்காக வாழ்ந்தால் நண்பர், உறவினர் போன்றோராலும் புறக்கணிக்கப்படுகின்றோம். நம் மீது அவதூறு அள்ளி வீசி அவமானப்படுத்தப்படுகின்றோம். பணம் இப்போது அவரிடம் இல்லை. பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு பாதுகாப்பில்லை. நண்பர் கூட்டம் ஓடிவிட்டது. மேலிடம் கைவிரித்து விட்டது. இப்போது நம்முடைய தீர்மானம் என்ன? இயேசுவின் இத்தகைய அனுபவத்தில் அவரோடு கூட இருந்த சிலரை நம் கண்முன் நிறுத்துவோம். மார்த்தா இயேசுவுக்கு உணவு பரிமாறினார். அவளால் முடிந்த செயலை செய்தார். மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். யூதாஸ் வாய்ச்சொல்லில் வீரர். கடவுளின் புகழுக்காக நாம் செலவு செய்வதற்கு பதிலாக ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டாமா என்னும் கேள்வி எழுப்புகிறார். இதற்கு இயேசு தருகின்ற பதில், சமூக நீதிக்காக உழைப்பதும் கடவுள் புகழுக்காக நம்மை தியாகம் செய்வதும் கடவுளை நினைந்து மனிதரை மறப்பதோ, மனிதரை நினைந்து கடவுளை மறப்பதோ கிறிஸ்துவின் பார்வை அல்ல. மாறாக ஒடுக்கப்பட்டோரை ஆதரிக்கின்ற அதே வேளையில் நாம் கடவுளை புகழ்வதையும் நாம் மறந்துவிடலாகாது. நாம் யார்? நமது தீர்மானம் என்ன? தேர்ந்து செயல்படுவோம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.